உன்னுடைய சமையல் பார்க்குறவர்களுக்கு வணக்கம். நேற்று கடைக்கு போயிருந்தேன் வெளியில். அப்போது சரி ஒரு 11 மணி இருக்கும், 2 கொய்யாப்பழம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கொய்யாப்பழம் வாங்க போனேன். அப்படியே வெளியில் பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு அழகாக அடுக்கி வச்சு சம்பளம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது நல்லா. சரின்ட்டு போய் எடுத்தோம். என்ன விலைன்னு கேட்டால் 90 ரூபாய்னுச்சு. சரி ஒரு 1/2 கிலோ போடு அப்படின்னு. ஆனால் நம்ம காட்டுற பார்த்தா போடாதான். அது உள்ளே இருந்து காயாக எடுத்து சின்னதாக எடுத்து போடுது. எனக்கு பக்கத்தில் இன்னொருத்தவங்க ஒரு 2 பேர் சின்ன வயசு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அதுங்க வாங்கினாங்க. அந்த பொண்ணு சொல்லிச்சு, ஒன்று பழம் வாங்க போதும், போயிட்டு வந்து வாங்கலாம்னு. இல்லை 1 கிலோ வாங்கிட்டு போமா அப்படின்னுச்சு. 1 கிலோ வாங்கணும், ஆனால் அந்த நல்ல பழத்தை போடாதான். அது காட்சிக்காக அப்படி வெளியில் பார்வைக்கு வச்சிருக்கு, உள்ளே இருக்கிறத எடுத்து போடுது. நான் சொன்னேன், இது கொடுமான்னு. நீ என்ன 1 கிலோ வாங்குறியா, அதுலேருந்து எடுத்து போடுறதுக்கு 1/2 கிலோ வாங்குறதுக்கு இது போதும் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் வாங்குவாங்க இல்லையா, நம்மக்கிட்ட என்ன பைசா இருக்குது, நமக்கு எவ்வளோ தேவையோ அதை தான் வாங்குவாங்க. அதை விட்டுட்டு நீ சொல்கிறதுக்காக அவங்க 1 கிலோ 2 கிலோலாம் வாங்கிட்டு போக முடியுமாம்மா? அவங்க பட்ஜெட் என்னவோ அதில் தான் வாங்குவாங்க, நானும் அப்படி தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு அந்த அம்மா இருக்குது, அதுக்காக அந்த அடுக்கி இருக்கிறதெல்லாம் கலைக்காதீங்க, அதெல்லாம் எடுக்காதீங்க அப்படிங்குது. அது ஃப்ரெஷ்ஷாக உள்ளதை மட்டும் வெளியில் வச்சுருக்கு. அப்போ அதை விற்கிற நோக்கத்தில் இல்லை, அதை பார்வைக்கு வச்சுருக்கு. அதை காமிச்சு மற்ற உள்ளே இருக்கிற சொத்தையெல்லாம் கொடுத்து ஏமாத்துறேங்குது. ஏம்மா உங்ககிட்ட இப்போ எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீ நகை கடைக்கு போனால். அப்போ நீ இப்போது நகை கடைக்கு போகிற, நீ 1 கிராம் எடுக்கலான்ற ஐடியாவில் போகிற. அங்கே போய்ட்டு உன்னை 1 பவுன் அவங்க எடுங்கன்னு சொன்னால் நீ எடுப்பியாம்மா? அது மாதிரி தான்மா எல்லாருமே. அம்மா பவுன் எங்கே இருக்குது, கொய்யாக்காய் எங்கே இருக்குது, 2 ஒன்றா சேர்த்து பேசுகிற அப்படின்னு. சரி வெங்காயத்தையே வச்சுக்கோ, கொய்யாக்காயை கூட விடு. வெங்காயம் 100 ரூபாய்க்கு 4 கிலோ தரேன், அது கூட தான் 100 ரூபா இருந்தால் தான் வாங்குவேன். உங்கள்கிட்ட 50 ரூபா இருக்குன்னா 50 ரூபாய்க்கு பண்ணுறேன்னு சொல்லுவேன். இன்னும் நல்லா பேசுகிறம்மா நீ அப்படின்னு என்னையே சொல்லிட்டு போகுது. அது அதோட ஜாலாக் பண்ணுதுன்றது தெரில, அது என்னையும் சொல்லிட்டு, நீ நல்லா பேசுகிறம்மா. மக்கள் கையில் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் வாங்குவாங்க இல்லையா? யார் என்ன கேட்குறாங்களோ ஆசைப்பட்டு கேட்குறாங்க, கொடுப்போன்னு இல்லை. ஒரு சின்னோண்டு கொய்யாக்காய் வியாபாரிக்கிட்ட கூட நம்மளால், அதாவது நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க இல்லை, அவங்க கூட அவ்வளோ கற்று வச்சுருக்காங்க. அவங்க ஒரு கொய்யாப்பழம் விருப்பப்பட்டதை கொடுத்தா என்ன, காசு போட்டு தானே வாங்குகிறோம் அதுவும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லிட்டு நான் கிளம்பி வந்தேன். என்ன பண்ணுறது, நாடு அப்படி இருக்குது, நம்மளும் மாறிக்க வேண்டியது தான்.